லதா ரஜினிகாந்த் ஒரு இடத்துல சொல்றாங்க அந்த மேடையிலேயே, யாரையெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த சபை, இந்த அமைப்பு போகும் அப்படின்னு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, வேத பாடசாலைகள், கோசாலைகள், அதுக்கப்புறம் ஆமா கதா காலட்சேபம் செய்வாங்க இல்லையா, அந்த காலத்துல சொல்லுவாங்க கர்ண பரம்பரை கதைகள் அப்படின்னு, அந்த கதா காலட்சேபம் செய்யறவங்க, அதுக்கப்புறம் பிரீச்சர்ஸ் இவங்கள மாதிரி உட்கார்ந்துகிட்டு சமய சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்க, வேதங்களை அர்ச்சகர்கள், இந்த ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாங்க. அப்ப இது பூரா யாரு? பார்ப்பனர்கள். இதுல யாருமே இடைத்தட்டு சாதிக்காரங்க இருக்க மாட்டாங்க. இருந்தா ஒன்னு ரெண்டு பேரு இப்ப நம்ம திராவிட பூமின்றதுனால நாம அதுக்கான பள்ளிக்கூடங்களை, நாம பாடத்திட்டங்களை உருவாக்கி வேலை படிக்க வைக்கிறோம். ஆனா பொதுவாக இது யார் அதிகமா இருப்பாங்க? 99.9% பார்ப்பனர்கள் இருப்பாங்க. இது பார்ப்பனர்களை இணைப்பது, ஒருங்கிணைப்பது, அதன் வழியாக வேதங்களை மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்க்கிறது, மீண்டும் பழமைவாதத்துக்குள்ள ஒரு சமூகத்தை இழுத்துட்டு வந்து விடுறது, இதன் மூலமாக ஆரிய பார்ப்பனியத்தை வளர்த்தெடுப்பது, அதன் மூலமாக அவங்களுடைய அதிகார செக்டாரா இருக்கக்கூடிய பாஜகவை தொடர்ந்து மையத்துல இருக்க வைப்பது. இது இன்னைக்கு நேத்து இல்ல, இது தொடர்ந்து இவர்கள் செய்கிற வேலைதான்.